ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் டக்டைல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிரானி சாப்டர் 1 கேம் ப்ளே பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஈஸி மூடே விளாடும், ஃபஸ்ட் டைம் விளாடுறதுனால. ஓகேவா, வாங்க வீடியோக்கு நம்ம போகலாம். டே 1 என்னங்க இவ்வளோ லேட் ஆகுது இந்த கேமு? வெயிட் பண்ணியே காலம் போயிடும் போல். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன், அப்போ தான் எனக்கு கிரானி வந்தால் தெரியும். ஓகே, இதில் அதே மாதிரி நம்ம இந்த கிரானியை பக்கு பண்ண போகிறோம். பக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டு வர வைங்க, கிரானியை உள்ளக்க வர வச்சு பக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கட்டை மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி கதவுக்கு முன்னாடி தடுக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கிரானியால் உள்ளே வர முடியாது. ட்ரை பண்ணுவோமா? ஓகே, வரக்கூடாது. வந்துச்சா? எங்க உண்மையாலுமே கிரானி வர மாட்டேங்குதுங்க உள்ளே. இங்கே பாருங்களேன், வேறு லெவல் இது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் இதுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு கிரானியை அப்படியே அடைச்சி விட்ருவோம். அதுக்கப்புறம் எப்படி கிரானியால் உள்ளே வர முடியும்? பாருங்களேன் அப்படி திரும்புதுங்க. நம்ம போகிற இடத்துலாம் பார்த்து அப்படி திரும்புது பாருங்களேன் இந்த கிரானி. கிட்ட போய் பார்ப்போமா? லைட்டாக, ரொம்ப கிட்ட போனீங்கன்னா அடிச்சிடும். ஸோ அதனால் லைட்டாக கிட்ட போய் பாருங்கள். இது வந்தாலும் ஆனால் இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது விழுந்ததுன்னா எடுத்து வச்சுருவாங்கல்ல தானா. ஸோ ஓகே, நம்ம தள்ளி விட்டுருவோம். வேகமாக ஓடி போயிட்டு நின்று அப்போ தான் நம்மளால் பக் பண்ண முடியும். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். இது சாப்டர் 1 மட்டும்தான் ஒர்க் ஆகும். சாப்டர் 2லலாம் ஒர்க் ஆகாது, சாப்டர் 3லேயும் ஒர்க் ஆகாது. ஸோ கிட்ட போய் தரப்போம். ஐயோ எவ்வளோ கிட்ட வந்துச்சு இந்த கிரானி. ஓகே, உள்ளே போயிட்டு வரணும். அதாவது பெட்டு சிம்பிள் காமிக்கல, உள்ளே போய்ட்டு வேகமாக அந்த மாதிரி பண்ணிடணும். அது அந்த கிரானி அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்புகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம பக் ஆகிடுவோம். நாங்கள் இது ட்ராப் போட்டுருச்சு அதுக்குள்ளே. எப்படி இருக்கிறது? ஓகே, நவுந்தாலே போயிடுச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த கிரானி அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரவே வராது. ஆனால் நம்ம மேலேருந்து கீழே செத்துட்டாலோ, இல்லை சிண்ட்ரலாவா எது பேர் வந்துச்சுங்க, 8 கால் கிழவிக்கிட்ட செத்துட்டாலோ அது திருப்பி அந்த பக்கு போயிடும். ஸோ அதனால் சாகாமல் விளையாடுங்க. அங்கே பாருங்க, அதில் தான் இருக்குது இது ஸ்க்ரூ ட்ரைவர். அதை நம்ம எடுக்கணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே புக்கை வச்சுருவோம். அப்போ தான் முக்கியமானது, அண்டர் கிரவுண்டுக்கு முக்கியமானது என்னது, ஸ்பைடர் கீ தான். ஸோ அதனால் நம்ம உள்ளே வச்சுட்டோம் புக்கை. எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகே, அங்கே போய் தேடுவோம். ஐயோ, இங்கே போய் தேடுவோம். எதுவுமே இல்லை. வீட்டை கொளுத்துங்கடா. காகுவில் இதையும் சேர்த்து கொளுத்துங்கடா. எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, முக்கியமான விஷயத்தில் கொடுக்கவே மாட்டுறாங்கப்பா. ஓகே, பாத்ரூம்கள் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. இந்த பாத்ரூமே அப்படியே சேர்த்து கொளுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு கிச்சனில் ஏதாவது இருக்கா அந்த மாதிரிலாம் தேடி பார்ப்போம். கிச்சனுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஐயோ, கொளுத்துங்கன்னு சொல்லி நான் முடிஞ்சிருவேன். அவன் தான் எதுவுமே இருக்காது. நம்ம இப்போ போவோம். இது தேவையில்லாத பொருளாவது கொடுங்கடா. அதுக்கு உண்மையில தேவையில்லாத பொருளை கொடுத்துட்டாங்க எனக்கு வயசு இவங்க. சரி ஓகே, நம்ம பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். வரட்டா தான். இதை நம்ம எதுக்காவது யூஸ் ஆகும். அதனால் போயிட்டு தூக்கி போடுவோம். உள்ளே போய் வைப்போம். அதாவது பிளான் 2 இது. பிளான் 1 சக்ஸஸ் ஆகலைன்னா பிளான் 2 நம்ம எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். அதாவது காரு. ஆனால் எனக்கு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இருங்க, இது அதாவது இந்த கீ போடுற இடம் மாதிரி இருக்கா? அதுக்குள்ளே எதாவது இருக்குமா? எதுவுமே இல்லை. கொளுத்துங்கடா டே உண்மையிலுமே. சரி, உள்ளே எதாவது இருக்கா? இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை கைஸ், எதுவுமே இல்லை. வீடையே அப்படி காலியாக இருக்குது. ஒரே ஒரு காகுவில் கட்சிது. அதுக்கப்புறம் அது என்னது பேர், என்னது சுற்றுவாங்களே, ஐயோ அது வந்துச்சு. இப்போ நம்ம கீழே போய் போட்டு வந்தோம், அது கிடச்சிது. அவ்வளோதான். நம்ம இப்போ எங்கே? ஓகே, இந்த இடத்துல எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம மேலே போய்க்கலாம். ஓகே, எதுவுமே இல்லை. சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது காய்ஸ். ஓகே, நம்ம இப்போ இங்கே எதுவுமே இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏதாவது கொடுத்து தொலைங்கடா. இந்த நாய் வேறு இப்போ தான் கத்தும். நாய் சத்தம் கேட்டதுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க கைஸ். அவ்வளோதான் நான் சொல்வேன். நான் பேசுறது நான் கத்தி பேசுகிறேன். இந்த கம்முன்னு இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த கன் பாட்டு கிடச்சிருக்கு. இதை போய் போடுவோம். நீங்கள் கண்டுக்காதீங்க அந்த சத்தத்தை. ஓகே, வச்சாச்சு. சுபா. சரி ஓகே கைஸ், நம்ம தேடுவோம்.
ஓகே. ரொம்ப சத்தம் கேட்டுனா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் வந்து மாடியில் உட்காந்து எடுக்கிறதுனால கீழே இருக்கிற நாய்ங்களாம் வந்து கத்திட்டு இருக்குதுங்க. ஸோ ப்ளீஸ் எத்தனை தடவை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டேன். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே 2 இதை நம்ம பார்த்து வச்சுப்போம். காகுவில் இதையும் சேர்த்து கொளுத்துங்கடா. சரி ஓகே, நம்ம இப்போ வெளியே போய் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த காக்கா கிட்ட எதாவது இருக்குமா? நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் இது இங்கே இருக்குது. நம்ம ஆனால் நினச்சி வச்சுப்போம். ஏன்னா வந்து அது என்னது, ஐயோ அது பண்ணி வந்துச்சுங்க. இதே சூப்பர். இது காக்கா சாப்பாடு இருக்குமா இதுக்குள்ளே? எதுவுமே இல்லை. ஓகே போகும். நம்ம இப்போ கீழே போயிட்டு அந்த இதுவில் அந்த குச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. கட்டை எதுவுமே இல்லை. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சும்மா எதுவுமே விட மாட்டேங்கிட்ட. எவ்வளோ திரும்ப கஷ்டப்படுறேன். சரி ஓகே, இப்போ நம்ம போவோம். மேலே போயிட்டு அந்த அது என்னது ட்ராக்குள்ளே தான் இருக்கான்னு பார்ப்போம். கார் ஆக்சுவலாக உள்ளே ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது காருக்குள்ளே. அதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, அந்த பொம்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏடே ஏதாவது கொடுங்கடா, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கடா. சரி கீழே போயிட்டு அந்த காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே கட்டை இருக்க வாய்ப்பு இருக்குது. வாட்டர்மெலன் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாட்டர்மெலனுக்குள்ளே கூட அது பேர் என்னது பேட்லாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம போய் பார்ப்போம் உள்ளே தான் இருக்கான்னு. நல்ல விஷயமா கொடுங்கட்டே ஹேமர். ஓகே சூப்பர், இதுவும் நல்ல விஷயம் தான். இது அந்த 2 ரூம் இருக்குல்ல, அது 2 ரூமையும் நம்ம உடச்சி பார்த்தோன்னா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஏதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. நம்ம போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காக்கா இருக்கிற ரூமை போய் உடைப்போம். இந்த ரூம் உடைப்போம். டமுக்கு அப்படி உடச்சிச்சு. ஐயோ சீக்கிரம் வெளில எனக்கு வர. ஓகே இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக நான் பாதி கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டியூரிங் தானே சொல்லுவாங்க. ஓகே அதிகமாக போச்சு கொஞ்சம் டைமு. ஸோ அதனால நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். சேஃப் கீ எடுத்தாச்சு. முக்கியம் இல்லாத பொருள் தான் இருந்தது அதில். ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணிட்டேன். சேஃப் கீ நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா உள்ளே ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம் வாங்க. உள்ளே இந்த கட்டை இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. கட்டை இருந்தாலும் ஓகே, இல்லை அந்த என்னது செயின் கட்டு இருந்தாலும் ஓகே, அப்புறம் அது கீ இருந்தாலும் ஓகே. எனக்கு என்ன இருக்கும் போடுங்க. பேட்லாக்கிங்க வேறு லெவலு. ஆனால் நான் வந்து ஒன்றுமே கண்டுபிடிக்கல. இவ்வளோ நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பொருள் பேட்லாக்கி கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம அங்கே போட்டு இப்போ என்ன பண்ணலாம், இது இப்போ எடுக்க வேணாம். அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து வந்து எடுப்போம். அந்த கட்டை கடிச்சதுக்கப்புறமா இது வந்து எடுப்போம். ஸோ இதுக்குள்ளே போகும். ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. போடுங்க. ரிமோட் கண்ட்ரோல் ரூமில் கூட அந்த குச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த என்னது செயின் கட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓப்பன் போடுங்க. ஏங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலுமே கட்டை இருக்குதுங்க. போடுங்க சூப்பர். இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல இதை வந்து அந்த 8 கால் கிளவியோட வீட்டுக்குள்ளே போட்டு, அப்புறம் அந்த கீ எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டு, இன்னும் நமக்கு செயின் கட்டர் மட்டும் தான் தேவை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து செயின் கட்டர் வேறு, அப்புறம் கட்டிங் பிளேயர் வேறு. நீங்கள் வந்து கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு போய் செயினை கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணாது. நான் பட்டிருக்கேன் கைஸ், அதனால தான் சொல்கிறேன். அரை மணி நேரமாக போராடி அந்த கட்டிங் பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா செயினை கட் பண்ணல. ஒரே கவலையாக போச்சு கைஸ். அதனால் நீங்கள் வந்து செயின் கட்டரான்னு பார்த்து எடுங்க. ஓகே இப்போ நம்ம இதையும் உள்ளே போட்டுருவோம். ஏன்னா நமக்கு செயின் கட்டர் மட்டும் தேவை. ஓகே மாடிக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஐயோ மறந்துச்சுங்க எனக்கு. வெயிட் பண்ணுங்கள், மாடிக்கு போயிட்டு அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்க நம்ம எங்கங்க நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேங்க. நான் ஒரு மென்டலுங்க. நம்ம திரும்பணுங்க, மறந்துட்டேங்க. ஸோ வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுறப்ப ப்ளீஸ் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து நான் மறந்து வந்து இந்த ரூம் போகணுன்னு நினச்சி அப்படியே வேறு ரூம் போயிடுவேன். ஏன்னா வந்து நான் பேசிகிட்டு அப்படியே போயிடுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்தமாதிரி ஓடிட்டுருப்பேன். ப்ளீஸ் இதை கண்டுக்காதீங்க. ஓகே கட்டிங் பிளேயரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே நான் செயின் கட்டுறேன்னு நினச்சி வந்து பார்த்தேன். ஆனால் இது கட்டிங் பிளேயரு. சரி ஓகே கைஸ், இதையாவது நம்ம எடுத்து இப்போ நம்ம இது கீழே போடுவோம். ஏன் கீழே போட்டேன் மெண்டல் அப்படி கேட்டிங்கன்னா, நான் வந்து சும்மா தான். ஏன்னா எனக்கு வந்து போர் அடிச்சிது கைஸ். ரொம்ப அப்படியே எதுவுமே கிடைக்கலன்னு பைத்தியம் பிடிச்சிச்சு. அதனால தான் நான் வந்து ஏதாவது ஒரு பொருள் கீழே போடுவோம்.
அவ்வளோ கீழே போட்டேன். ஓகே, நான் பேசுறது கேட்குமான்னு தெரில. ப்ளீஸ் வந்து கொஞ்சம் சத்தத்தை வால்யூம் அதிகப்படுத்தி வைங்க. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக பேசுவேன். ரொம்ப கத்தி பேசினா வந்து நல்லா இருக்காதுன்னு. ஓகே, இது என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அப்புறம் கிடச்சா கிடைக்கட்டும். கீழே வந்து நம்ம கோட் போட்டு பார்ப்போம். அந்த இதுலேயும் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து அந்த ரூம்குள்ளே தேடணுன்னா அங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து போய் தேடிட்டா போச்சு. ஓகே, முதல்ல இந்த கட்டை எடுத்துகிட்டு போயிடணும். நான் வந்து யோசிக்கிற ஒரே விஷயம், அந்த 8 கால் கிளவி இந்த பக்கம் போகணும். வேறு எவ்வளோங்க இது மாதிரி போயிடுச்சுன்னா நீங்கள் எங்கே தேடினாலும் அந்த 8 கால் கிளவி கிடைக்காது. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை உள்ளே போட்டுட்டு திருப்பி அந்த குழி மாதிரி ஒன்று இருக்கும்ல, நீங்கள் அது பேர் என்ன, சாக்கடையா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் திருப்பி வெளியே வரும்போது தான் அது இருக்கும். நீங்கள் வந்து அந்த 8 கால் கிளவியை பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த விஷயம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அப்படியே அது ஓடிடுச்சுன்னா வேறு லெவலு. எங்கே போனாலுமே 8 கால் கிளவி இருக்காது. ஸோ வந்து ஓகே, நம்ம இப்போ மேலே வந்தாச்சு. மேலே வந்து ரெண்டாவது கோட் தானே பார்த்தோம். ஐயோ, ரெண்டாவது தான். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். இது ஸ்பைடர் கீ. இப்போ நம்ம ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டு, ஆமாம் ஸ்பைடர் கீ கிடச்சிருக்கு. மீட் இருக்குமா? ஓகே, இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். எங்கே மீட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன் ஒரு இடத்துல. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். திருப்பி நான் ஒரு பைத்தியங்க. திருப்பி அந்த பட்டன் நம்மக்கிட்ட திருப்பி மேலே வந்துச்சு. திருப்பியும் கீழே போகணும். ஓகே, கீழே போயிட்டு இந்த கதவு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். அதே மாதிரி வந்து மேலே போயிட்டு வந்தீங்கனாலும் அந்த கிளவி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வேகமாக போகணும். பார்த்து போங்க எந்த இடமா இருந்தாலும். ஆக்சுவலாக இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஸோ அதனால் வந்து ஓ மை காட், என் உயிரே போச்சு ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பக்கம் வருதுன்னா நம்ம அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிடலாம். ஓகே, போயிட்டு அந்த கார் இருக்குல்ல, அந்த ஓட்டையில் போய் குதிச்சுட்டு இந்த ஸ்பைடர் கீயை போட்டுட்டு மீட்டு எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். தேடி எடுப்போவாங்க. ஓகே, மேலே போகிறோம். ஓகேங்க, மேலே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து மேலே தான் போகணும், மறந்துட்டேன் ஒரு நிமிஷத்தில். ஓகே, மேலே போயிட்டு இந்த கீயை போடுவோம். ரொம்ப அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குங்க. ஓகே, போட்டு ஓகே, இது இங்கே தான் மீட் பார்த்தோம். ஓகே, மீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உள்ளக்க போயிட்டு அதை சோறு போட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இது பக் கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸி. அது வந்து நேராக அந்த சிலந்தி தான். ஓகே, 8 கால் பூச்சி வருதுன்னா 8 கால் பூச்சி சொல்லுவாங்களா, சிலந்தி சொல்லுவாங்க. ஓகே, போடுங்க செயின் கட்டுரு. ஓகே, அது 8 கால் பூச்சி சொல்லுவாங்களா, சிலந்தி சொல்லுவாங்களான்னு தெரில. அதை வந்து வந்ததுன்னா அதுக்கு நேராக உட்காந்திங்கன்னா அது வந்து பக் ஆகிடும். அது வந்து வராது. திருப்பி நீங்கள் வெளியே போகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். நம்ம வெளியே போயிட்டதுக்கப்புறம் அது வந்துடும். ஸோ ஓகே, செயின் கட்டுரு கிடச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம தப்பிக்க போகிறோம் கைஸ். பார்ட் 1ல் ரொம்ப ஈஸியாக தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன் கைஸ் இந்த பொருள்லாம் கண்டுபிடிக்க. லாஸ்ட்டு டைமில் டப்புன்னு எல்லாமே கிடச்சிது. ஆனால் நான் அவ்வளோ நேரம் விளாண்டேன், ஒரு பொருள் கூட கிடைக்கல கைஸ். எவ்வளோ கஷ்டமாக திரும்ப வந்தது எனக்கு. நான் அழுதே போட்டேன் கைஸ். ஓகே, நம்ம இப்போ கீழே வந்தாச்சு. ஓகே, இருக்கக்கூடாது. ஐயோ, யாரா இது வாயை பாரு நல்லா ஏங்க பிடிச்சிச்சிங்க. அவ்வளோதான், இப்போ அந்த பக்கு போயிருக்கோம். பட் பக்கு போனால் என்ன, இதுக்கப்புறம் நம்ம என்ன இந்த கிளவிக்கிட்டியா போய் இது பண்ண போகிறோம். 2 பொருள் கிடச்சிது, அதை எடுத்துகிட்டு போய் போட்டோன்னா அவ்வளோதான், எஸ்கேப்பு. ஓகே, டே 2 இது டே 2 3 வந்துச்சுங்க. நான் சரியாக பார்க்கல அந்த டே 2 3. ஓகே, இப்போ நம்ம போவோம், வெளியே போவோம். போயிட்டு இப்போ ஒன்றுமே நம்ம இப்போ நேராக போயிட்டு அந்த சிலந்தியோட வீட்டுக்குள்ளே குச்சா போதும். ஓகே, டப்பால் குதிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம குதிச்சிட்டோம். நான் சத்தம் கொஞ்சம் கம்மியாக பேசியிருப்பேன். அங்கே கொஞ்சம் கத்தி பேசியிருப்பேன். ப்ளீஸ் ஃபுல் வால்யூமில் கேளுங்க. முடிஞ்சால் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. சத்தமே கேட்கலனாலும் பரவாயில்ல, சும்மா வீடியோவாவது பாருங்கள் கைஸ். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கிராணி வீட்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப சிம்பிள். எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கேம் விளாட்னாலும். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய்ட்டு செயினை போய் கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம் கைஸ். செயின் கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சத்தம் போட்டாலும் அந்த 8 கால் கிளவி கேட்காது.
அது அது காதே இல்லைன்னு சொல்லிக்கலாம். காது இல்லை, ஆனால் கண்ணும் தெரியாது. பின்னாடி இருந்தால் தெரியுமா தெரியாது. அது கண்ணு ரொம்ப டேய் இப்போ போய் கன்று பீஸ் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தேவையே இல்லை. ரொம்ப கிட்ட இருந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் வருமா? நான் எங்கேயோ பார்த்தேன் கைஸ் அந்த பக்கம். அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, அந்த கிளவி வருமா வராதா? வருமா வராது? வந்துருச்சுங்க உண்மையாலுமே. ஓகே, இப்போ நம்ம இது கொஞ்சம் கிட்ட இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டோம்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம வேகமாக ஓடி போயிட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு வந்துடலாம், பேட்லாக் கீ. ஆனால் இந்த கிளவி விடுமான்னு தெரிலங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அப்படியே நிற்கும். எப்படி தான் நம்ம இருக்கிற இடம் அதுக்கு தெரியும் தெரில, ஆனால் நிற்கும். டென்ஷன் ஆகும் கைஸ். ஆனால் ஓகே, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்? ஐயோ வரக்கூடாது. ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். லைட்டாக பார்த்துட்டே போவோம். அந்த பக்கம் போச்சு. ஓகே, அவ்வளோதான், நம்ம தப்பிச்சிட்டோம் கைஸ். அந்த இதுவுக்கு அதான் இருக்கும். ஓகே, அங்கே தான் நிற்கிது. இப்போ நம்ம வேகமாக போவோம். அவ்வளோதான். ஓகே காய்ஸ், நம்ம எஸ்கேப்பை முடிக்க போகிறோம் காய்ஸ். ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சுங்க. எங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கிராணி எஸ்கேப் பண்ணுறேன். போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்க. சரி, ஓகே, போய் தான் ஆகணும். ஓகே காய்ஸ், வந்தாச்சு வெளியே. அங்கே பாருங்களேன், இந்த கிளவியும் 8 கால் கிளவியும், சொட்டை கிளவி 8 கால் கிளவி நல்லா தான் அப்படியே பேர் அப்படியே ஒரு ஹோட்டலில் பார்த்துன்னுக்குறாங்க. ஸோ இந்த எஸ்கேப் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போட வச்சு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஓகேவா, நீங்கள் இன்னொரு பார்ட் 2 பாருங்கள். அது இருக்கும். பை காய்ஸ்.